வணக்கம் விருச்சிகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களை யார் புரிந்து கொள்ளாமல் இருந்தாலும் உங்களுடைய மனக்காயத்தை நான் இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக புரிந்து கொள்கிறேன். உங்களுடைய உள்ளம் எவ்வளவு ஆழமான உணர்ச்சியை சுமந்திருக்கிறது, அது மட்டுமல்லாம உங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு துன்பத்தை தாங்கிக் கொண்டு நிற்கிறது, அதை உணர்ந்தாலே உங்களுடைய மனமானது நிகழ்ந்து கொண்டிருக்கும். ஆனா இந்த ஒரு நாளானது உங்களுடைய வாழ்க்கை மாற்றப்பட போகிற ஒரு நேரத்தை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுமைக்கும் காணப்போகிறோம். இன்று உங்களுக்கான ஒரு நாள், உங்களுக்கான ஒரு மாற்றமாக நிச்சயமாக இருக்கும். இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு தீர்வானது கிடைக்கும். இதுவரை இந்த 2025 விருச்சிகம் ராசி அனுபவித்த பெரிய காயங்கள், 2025 அப்படிங்கிறது விருச்சிகம் ராசிக்கு அதிர்ச்சிகளின் ஒரு வருடமாகவே இருக்கும். அது நிச்சயம் நீங்களே ஒத்துக்கொள்வீங்க. இந்த வீடியோ நீங்க பார்த்து கொண்டு இருக்கீங்க அப்படின்னா இது உங்க 2025 உங்களுக்கு அதிர்ச்சிக்கான ஒரு வருடமாக இருந்ததா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வாயிலாக கூறுங்க. நான் ஏன் அப்படி கூறுகிறேன் அப்படின்னா, பெரிய துரோகம், மனதை நசுக்கிய சம்பவங்கள், 2025 தொடங்கிய இந்த வருடமானது முழுவதும் இந்த விருச்சிக ராசிக்காரங்க ரொம்பவும் தாக்கப்பட்டு வந்தீங்க. அதுவும் நெருங்கியவர்களால் ஏற்பட்ட துரோகங்கள், இதை உங்களால மறக்கவே முடியாது. அப்படிப்பட்ட துரோகங்கள் அவங்க உங்களுக்கு பண்ணிட்டு போயிருப்பாங்க. உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் போல அவங்களை நீங்க பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஆனா இந்த ஒரு நேரத்துல அவங்க உங்களுக்கு முதுகுல குத்திட்டு உங்களுக்கு தேவையில்லாத சில செயல்களை செய்துவிட்டு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி போயிருப்பாங்க. மிகவும் நம்பிய உறவுகளால் ஏற்பட்ட உங்களுக்கு ஏமாற்றம், ஒருவரின் மீது நீங்க அதிக நம்பிக்கையை வைத்திருந்திருப்பீங்க. அந்த நம்பிக்கை ஒரு நாள்ல உங்களை விட்டு பறிப்போய் இருக்கும். அது மட்டும் அல்லாம உங்களை நம்பிய உறவுகள், நீ அவன்லாம் இப்படி பண்ண மாட்டான், அவன்லாம் எனக்கு துரோகம் பண்ண மாட்டான் நினைத்த உறவுகள் கூட இந்த ஒரு நாளில் உங்களுடைய கையை விட்டு விலகி சென்று இருப்பார்கள். இதனை நினைத்து நீங்கள் ரொம்பவும் வருத்தப்பட்டிருப்பீங்க. யாரிடமும் பகிர முடியாத சில அவமானங்கள், அதுவும் உங்களுக்கு நெருங்கிய நபரால் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். இதை போய் நம்ம யார்கிட்ட கூற முடியும்? நம்முடைய வாழ்க்கை துணையிட்ட கூட கூற முடியாது. நம்முடைய வீட்டிலும் நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய நண்பர்கள், யாரிடமும் கூற முடியாத சில அவமானங்கள் உங்களுடைய நெருங்கிய நபர்களால் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கும். அது மட்டும் அல்லாம உங்களை யாரும் புரிந்து கொள்ளாத தனிமை என்பது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும். இது வரைக்கும் நீங்க உங்களை யாருமே புரிந்து கொள்ள முடியாது. ஒரு விசித்திரமான ஒரு ராசிக்காரங்களை விளங்குபவங்க இந்த விருச்சிகம் ராசி அன்பர்கள். அப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில தனிமையானது இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்காக இருக்கும். இதை நீங்க யாரிடமும் சொல்லவில்லை, ஆனா அது உங்களை உள்ளிருந்து உடைத்து கொண்டே இருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனைகளுக்கு உங்களை ஆளாக்கி கொண்டே இருக்கும். நீங்களே நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு கெடுதல்களை ஏற்படுத்தும். விருச்சிக ராசிக்காரங்களை நீங்க பாசத்தை கொடுத்திருப்பீங்க, ஆனா பதிலுக்கு உங்களுக்கு கிடைத்தது பழியும் துரோகம் மட்டும்தான். இது வரைக்கும் எத்தனையோ நபர்களுக்கு நீங்க யாருக்கும் அவ்வளவோ பாசத்தை நீங்க கொடுக்க மாட்டீங்க. இருந்தாலும் ஒரு நபரை நீங்க நம்பினால் மட்டும்தான் யாரிடமும் அவ்வளவு கூட நீங்க பேசவே மாட்டீங்க. அப்படிப்பட்ட நீங்கள் ஒருவரின் மீது பாசத்தை வைத்து விட்டீங்க அப்படின்னா அது நீங்க வாழ்நாள் முழுவதும் வைத்திருப்பீங்க. அது ஆண்களோ பெண்களோ யாராக இருந்தாலும் சரி, யாரிடமும் அவ்வளவு க்ளோஸா ஆக மாட்டீங்க. ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில அவங்க உங்களை விட்டு செல்லும் பொழுது அந்த ஒரு வழியானது உங்களை சாகும் வரைக்கும் அதை நினைத்து உங்களை புலம்பிக் கொண்டே இருக்க வைக்கும். அப்படிப்பட்ட ஒரு ராசிக்காரங்க தான் இந்த விருச்சிகம் ராசிக்காரங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு நீங்க நம்பிய சில நபர்களை உங்களை உடைத்து விட்டு சென்றிருப்பாங்க. நீங்க அவளுக்காக இவ்வளவு உதவிகள் செய்திருப்பீங்க, இவ்வளவு பாசம், எவ்வளவு அன்பு அவங்களுக்கு நீங்க கொடுத்திருப்பீங்க. ஆனா அவங்க உங்களுடைய வாழ்க்கையில திருப்பி கொடுத்துட்டு போனது வழிகள் மட்டும்தான். வழிகளை மட்டும்தான் அவங்க உங்களுடைய வாழ்க்கையில திருப்பி கொடுத்துட்டு போயிருப்பாங்க. இதனை நினைத்து நீங்க ரொம்பவும் வருத்தப்படுவீங்க. உங்களுடைய உங்களுக்குள்ள இருக்கிற நல்ல மனசை அவங்க பயன்படுத்தி இருப்பாங்க. அது மட்டும் அல்லாம சிலர் உங்களை பயன்படுத்தி பின்னாலையும் பேசியிருப்பாங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும். அடுத்து அன்பில் சில ஏமாற்றங்கள், இது மிக ஒரு ஆழமான ஒரு காயத்தை ஏற்படுத்தியிருக்கும். இன்னும் சில விருச்சிக ராசிக்காரங்க இருப்பாங்க இந்த 2025 அவங்களுடைய வாழ்க்கையில மிக ஆழமான காதல் காயத்தை அனுபவித்திருப்பாங்க. நீங்க முழு மனதோடு நேசித்தவங்களோ, இல்லைன்னா உங்களை விட்டு சென்றவர்களோ, இல்லை என்றால் உங்களை மதிக்காமல் நடந்து கொண்டவர்கள், அல்லது நீங்க உங்களுடைய உண்மையை புரிந்து கொள்ளாமல் இருப்பவங்க, உங்களுடைய மனசு பொடியாகும்படி அவங்க நொறுக்கி விட்டு போயிருப்பாங்க. முக்கியமா காதல் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு, அது ஆண்களோ பெண்களோ யாராவது ஒருவர் பிடிக்கவில்லை அப்படின்னு விலகி சென்றிருப்பாங்க. இது உங்களுக்கு மிகவும் ஒரு காயத்தை இந்த ஒரு நாளில் ஏற்படுத்தும். இதுவே உங்களுடைய மிகப்பெரிய ஒரு காயமாக இருக்கும். அதிலும் நீங்க தம்பதிகளாகவோ இல்லைன்னா திருமணம் ஆனவங்களுக்கு கூட இந்த ஒரு நேரத்துல குடும்பத்துல சண்டை சச்சரவு ஏற்பட்டு கணவனோ மனைவியோ கோவப்பட்டு நீங்க உங்களுடைய வீட்டிற்கு சென்று விடுவீங்க. இப்படிப்பட்ட சின்ன சின்ன செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த 2025 காலகட்டத்தில் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இது உங்களுடைய மனதை இன்னும் காயப்படுத்தி கொண்டே இருக்கும். அது மட்டும் அல்லாம இதுல இருந்து வெளிவர முடியாமலும் நீங்க இருப்பீங்க. உங்களுடைய பாசம், உங்களுடைய உண்மை, உங்களுடைய பிரிவு அனைத்தையும் அவர்கள் கைவிட்டு சென்றிருப்பாங்க. இது உங்களுடைய உள்ளத்தில் எப்போ சரியாகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்து கொண்டே இருக்கும். ஆனா இது வரைக்கும் அது சரியா இருக்காது. பெரிய பண தட்டுப்பாடு இந்த 2025 பண வரவானது குறைந்திருக்கும். செலவு அதிகமாக இருக்கும். திடீர் கடன்களும் ஏற்படும். சேமிப்பு சிதைவு அளவுக்கு இருக்கும். ஆனா அந்த சேமிப்பானது உங்களுக்கு எப்படியாவது செலவழிந்து கொண்டே இருக்கும். வேலையில அழுத்தம், ஏதாவது ஒரு பிசினஸோ தொழிலோ பண்ணி கொண்டு இருக்கீங்க அப்படின்னா அதுலயும் நஷ்டங்கள், இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில
பெரிய அளவுக்கு பண பிரச்சனையா இருக்கும். அடுத்ததாக உங்களுடைய வாழ்க்கையில குடும்ப அழுத்தம், வீட்டில் புரிதல் குறைவாக இருக்கும். சண்டைகள் அதிகமாக ஏற்படும். பொறுப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். உறவுகள் உங்களை விட்டு விலகுவாங்க. இதுதான் இந்த விருச்சிகம் ராசிக்காரங்க சொல்லாம உங்களுடைய மனதிற்குள் வைத்து தாங்கிக் கொண்டிருப்பீங்க. அடுத்து ஆரோக்கியத்துல சவால்கள். மன அமைதி இல்லை அப்படிங்கிறதுனால உடல்ல ஏதாவது ஒரு களைப்பு, ஒரு சோர்வு, தூக்கம் இல்லாம இருக்கிறது, தலைவலி, இதனை அதிகமாக உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் இது அனைத்திற்கும் உங்களுடைய வாழ்க்கையில 2026 இந்த ஒரு மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட போகிற ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய திருப்பு முனைகள். இந்த 2026 அப்படிங்கிறது விருச்சிகம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில விதி மாற்றக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். பிறரும் அறியாமல் உங்களால் ஒரு புதிய வாழ்க்கையானது தொடங்கப் போகிறது அப்படின்னா உங்களால நம்ப முடியுமா? அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் இந்த விருச்சிகம் ராசி அன்பர்களின் வாழ்க்கையில் நிச்சயமாக ஏற்படுத்தும். உங்களை புண்படுத்தியவங்க உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகுவாங்க. இந்த 2026 முதல் உங்களை ஏமாற்றியவங்க, உங்களை உபயோகித்தவர்கள், உங்களை தள்ளி வைத்தவங்க, அவர்கள் அனைவரும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு தானாக விலகுவாங்க. இல்லைன்னா நீங்க உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி வர வேண்டும். அப்படி வந்தால் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய இடத்துக்கு உங்களால செல்ல முடியும். அதற்கு பதிலாக நல்ல மனசுள்ளவங்க உங்களுடைய வாழ்க்கையில நுழைவாங்க. புதிய நபராக வந்து நுழைந்தாலும் அவங்க உங்களுக்கு பெரிய அளவுல நம்பிக்கையும் கொடுப்பாங்க. அதிக அளவுல நீங்க உதவி செய்யாமலும், நீங்க உதவி கேட்காமல் கூட அவர்கள் உங்களுக்காக உதவியை செய்து கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு நன்மைகளானது அவர்கள் உங்களுக்கு பதிலுக்கு பதிலாக செய்து கொடுப்பார்கள். அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும். அடுத்ததாக பண அதிர்ஷ்டத்துக்கான ஒரு திறப்பு. அடுத்ததாக நின்று போன பண அதிர்ஷ்டத்துக்கு ஒரு திறப்பு. 2026 வருமானமானது உயரும். சேமிப்பு ஆரம்பிக்கும். கடன் தளர்வு, அது மட்டும் இல்லாம உங்களுடைய தொழில ஒரு நல்ல லாபமானது கிடைக்கும். வேலையில ஒரு பலன் கிடைக்கும். எதிர்பாராத பணவரவு உங்களை தேடி வரும். இவை அனைத்தும் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் ஏற்படும். இந்த வருடமே உங்களுக்கு பணமானது தேடி வரக்கூடிய ஒரு வருடமாக மாறும். இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும். அடுத்து புதிய பொறுப்புகள், புதிய மரியாதை. புதிய பொறுப்புகளும் புதிய மரியாதைகளும் புதிதாக உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய திறமை, உங்களுடைய பணி, உங்களுடைய உழைப்பு எல்லாமே இந்த 2026 மிகுந்த ஒரு மதிப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு பதவி உயர்வு, முக்கிய பொறுப்பு, மையத்தில் நிற்கக்கூடிய வாய்ப்பு, இது அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். இதனால் உங்களுடைய சுயமரியாதையும் உங்களுடைய பொறுப்பும் இந்த ஒரு நேரத்தில் உயர ஆரம்பிக்கும். அடுத்ததாக மன அமைதியானது திரும்பும். உறவுகள் மென்மையாகி விட்டு வீட்டு பிரச்சனைகள் அனைத்தும் குறைய தொடங்கும். அமைதியானது உங்களுக்கு அதிகரித்து நல்ல செய்தி வருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். இந்த வருடம் உங்களுடைய மனதை நீங்க பெரிய அளவில் நிம்மதியாக ஆக்கிவிடும். அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நாள்ல ஏற்படும். இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஒரு நாள்ல கிரகநிலை மாற்றம் உங்களுக்கு சாதகமாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். குரு பகவான், குரு மிகவும் ஒரு வலுவான ஆதரவை விருச்சிகம் ராசிக்கு தரப்போகிறார். இதனால் உங்களுக்கு பணவரவு, வேலையில வளர்ச்சி, வாய்ப்புகளுக்கு அதிகரிப்பு, உறவுகள்ல நல்ல மாற்றம், இது அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். குரு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு சுப கிரகம். 2026 முழுவதும் உங்களுக்கு பயனை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே இந்த ஒரு நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமா உருவாக்கும். அடுத்ததாக சனி பகவான் 2025 கொடுத்த அழுத்தத்தை 2026 சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் குறைக்கப் போகிறார். சனி பகவானின் தாக்கம் உங்களுக்கு குறைந்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை உங்களால உருவாக்க முடியும். மனசுல இருக்கக்கூடிய சுமைகள் அனைத்தும் குறையும். வேலையில இருக்கக்கூடிய அழுத்தங்களும் குறைந்து குடும்பத்துல ஒரு அமைதியானது ஏற்படும். உங்களுடைய வேலையில எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு கொடுமைகள், உங்களுடைய மேலதிகாரிகள் அனைவருக்கும் உங்களுக்கும் இடையில் சின்ன சின்ன தகராறுகள் எதுவாக இருந்தாலும் இந்த ஒரு நேரத்தில் அவர்கள் அனைவருக்கும் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் இருக்கின்ற சண்டை சச்சரவுகளுக்கு ஒரு முடிவானது இருக்கக்கூடிய நல்ல ஒரு நேரமாக உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். குடும்பத்துல ஒரு அமைதி ஏற்படும். தடைகள் அனைத்தும் உங்களை விட்டு விலகும். சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில மெதுவாக சரியான பாதையில கொண்டு செல்ல போகிறார். இதனை நினைத்து உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய அளவுக்கு ஒரு திருப்பு முனையானது ஏற்படும். அடுத்ததாக ராகு கேது. 2026 பிறகு இந்த ராகு கேதுவானது உங்களுக்கு புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்துவார். திடீர்னு மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையில உண்டாக்கி வெளிநாட்டு செல்வதற்கான வாய்ப்பு கூட உருவாக்குவார். வெளிநாட்டுக்கு நீங்க நீண்ட நாட்களாக செல்லணும் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கின்ற நபர்களுக்கு நிச்சயமா இந்த ஒரு நேரத்துல நீங்க ட்ரை பண்ணுங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி வெளிநாட்டு செல்வதற்கான வாய்ப்பை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து வேலைகளில் பயணம். நீங்க தொழில் செய்து கொண்டிருந்தாலும் சரி, வேலை செய்து கொண்டிருந்தாலும் சரி, அதுல பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக ஏற்படும். புதிய உறவுகள் உங்களுக்குள்ள ஏற்படும். இது அனைத்தையும் தருவதற்கான வாய்ப்பு இந்த ராகு கேது உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் ஏற்படுத்தி கொடுப்பார். இதனால் நீங்க பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளானது ஏற்படும். நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றமானது ஏற்படும். இந்த 2026 உங்களுக்கு திறக்கக்கூடிய அதிர்ஷ்ட கதவுகள். இந்த விருச்சிகம் ராசிக்கான அதிர்ஷ்ட கதவுகள் எந்த திசையிலிருந்து வரும் அப்படின்னா வடக்கு திசை. பணம், வேலை, பதவி இந்த மூன்றும் இந்த ஒரு நேரத்தில் உயரும். அதுவும் வடக்கு திசையை நோக்கி நீங்க எந்த விதமான சுப காரியங்களை வேண்டுமானாலும் செய்யுங்கள். இந்த வடக்கு திசையை நோக்கி நீங்கள் செய்யும் பொழுது அதிக அளவு உங்களுக்கு நன்மைகளானது நடக்கும்.
பணமானது அதிகமாக உங்களை தேடி வரும். நினைத்த வேலை, நினைத்த தொழில் எதில் வேண்டுமானாலும் உங்களுக்கு நன்மைகளானது உங்களுக்கு கூடும். பதவி உயர்வு உங்களை தேடி வரும். இதுவரைக்கும் பதவியில கிடைக்காத மரியாதையானது உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக கிடைக்கும். அடுத்ததா மேற்கு திசை. உறவு, மன அமைதி இந்த ரெண்டும் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல கிடைக்கும். இது வரைக்கும் உறவுகள்ல ஒரு சந்தோஷம் இல்லை, உறவுகள்ல நீங்க நினைத்த காரியம் நடக்கவில்லை, அது மட்டும் இல்லாம மனதில் அமைதி இல்லை என்று கூறிக்கொண்டிருந்த நபர்களுக்கு இந்த ஒரு நேரில் மேற்கு திசையிலிருந்து ஒரு நல்ல ஒரு சுப காரியங்கள், ஒரு நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும். இதனால் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மன அமைதியானது உங்களுக்குள்ள ஏற்படும். அடுத்ததாக வடகிழக்கு. ஆன்மீக பலனும், மன அமைதியும், வழிபாட்டோட பலன் என மூன்றும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு திசையாக இந்த வடகிழக்கு திசையானது இருக்கும். இந்த திசையில் இந்த 2026 உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைத்து பார்க்க முடியாத ஒரு உயரத்தை உங்களை அடைய வைக்கும். எனவே இந்த ஒரு அதிர்ஷ்டத்தை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் நீங்க இருக்கின்ற நிலைமையிலிருந்து நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களால செல்ல முடியும். வேலை, திருமண யோகம், குழந்தை பாக்கியம், நண்பர்கள் இதை பொறுத்தளவுக்கு விருச்சிகம் ராசி அன்பர்களின் வாழ்க்கையில் வேலையிலையும் தொழிலையும் 2026 முதல் புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளானது இருக்கும். செய்து கொண்டிருக்கின்ற தொழில்களையும் இல்லைன்னா செய்து கொண்டிருக்க வியாபாரத்திலும் போதுமான அளவுக்கு லாபமானது கிடைக்கும். பெரிய ஒப்பந்தங்கள்ல உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த ஒப்பந்தங்கள் கிடைத்தது அப்படின்னா அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த ஒரு நாளில் அது உங்களுக்கு பெரிய ஒரு லாபத்தை ஈட்டி கொடுக்கும். இவை அனைத்தும் உங்களுக்கு வேலை, தொழில் சம்பந்தமாக நடக்கும். அடுத்ததாக திருமண யோகம். காதலில் ஏமாற்றம் அடைந்தவர்களுக்கு இந்த 2026, 27 காலகட்டத்துல ஒரு உண்மையான மனிதர், அது ஆண்களுக்கு பெண்களும், பெண்களுக்கு ஆண்களும் ஒரு உண்மையான மனிதர் உங்களை தேடி வருவார். நல்ல ஒரு வாழ்க்கை துணையாக உங்களுடைய வாழ்க்கையில அமைவார். உங்களுக்கு புரிந்துணர்வை அவர் ஏற்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகாக்குவார். முக்கியமா திருமண யோகம் பலருக்கு இந்த 2026 நடுப்பகுதியில நிச்சயமாக அமைந்துவிடும். இந்த 2026 நடுப்பகுதி தாண்டிச்சு அப்படின்னா உங்களுக்கு திருமண யோகமானது நிச்சயமாக கைகூடி வரனானது அமைந்துவிடும். இத்தனை வருடங்கள் திருமணம் ஆகாமல் இருந்த நபர்களுக்கு கூட, அதுவும் இந்த விருச்சிகம் ராசி அன்பர்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக திருமணமானது நடக்கும். உங்களுக்கு வரனானது தேடி வரப்படும். அந்த ஒரு வரனை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாகும். அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் ஏற்படும். அடுத்ததாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கின்ற நபர்களுக்கு குழந்தை பாக்கியமானது காத்திருக்கிறது. குருவின் அருளால் உங்களுடைய குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்படும். முக்கியமா சுப செய்திகள் உங்களை அடையும். இதற்கு காரணமாக இருப்பது குரு பகவான். குருவின் பார்வையால் உங்களுக்கு திருமணம் நடப்பதாக இருக்கட்டும், குழந்தை பாக்கியம் கிடைப்பதாக இருக்கட்டும், தொழில்கள்ல லாபம் இல்லை, நஷ்டம் மட்டுமே ஏற்படுகிறது அப்படின்னா இந்த குருவின் பார்வையால் இது அனைத்துமே சரியாகிவிடும். இந்த ஒரு நாளானது உங்களுடைய கிரகநிலை மாற்றங்களினால் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய உச்சத்தை உங்களால அடைய போகிறீங்க. அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும். எனவே இதனை இந்த ஒரு நாள்ல நீங்க பயன்படுத்திக்கோங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு உச்சத்தை உங்களால அடைய முடியும். அடுத்ததாக நண்பர்கள். உண்மையானவர்கள் மட்டும் நிற்பாங்க. பொய்யானவங்க அனைவரும் உங்களை விட்டு விலகுவாங்க. எனவே இந்த ஒரு நேரத்தில் உங்களை விட்டு விலகி செல்கின்ற நபர்களை நினைத்து கவலைப்படாதீர்கள். விலகி சென்ற நபர்கள் அவர்கள் விலகி போய் கொண்டே இருக்கட்டும். இந்த ஒரு நாள்ல முடிந்த அளவுக்கு உண்மையா இருக்கிறவங்களை மட்டும் உங்க கூட நீங்க வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி வைத்துக் கொண்டீங்க அப்படின்னா இந்த ஒரு நேரமானது உங்களுக்கு மிக பெரிய அளவுல வலுவான ஒரு நேரமாக மாறிவிடும். இந்த ஒரு நேரத்தை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய அளவுக்கு ஒரு உச்சத்தை உங்களால் அடைய முடியும். எனவே இந்த 2026 இந்த ஒரு மாதத்துக்கு பிறகு, இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நீங்க எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு மிக பெரிய அளவுல நம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் வெற்றிகள் உங்களுக்கு தானாகவே குவியும். பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு முழு தீர்வானது கிடைக்கும். இதுவரைக்கும் நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளானது கிடைக்கும். வேலை இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிற விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு வேலைகளானது நீங்கள் நினைத்தபடி அமையும். நீண்ட நாட்களாக வேலை தேடிக் கொண்டிருக்கின்ற நபர்களுக்கும் இந்த ஒரு நாள்ல நீங்க நினைத்த வேலை, நினைத்த சம்பளத்துடன் நிச்சயமாக கிடைக்கும். உங்களுக்கு இருக்கின்ற சுய தொழிலை வைத்து நீங்க ஏதாவது உங்களுக்கு தெரிந்த ஒரு தொழிலை வைத்து உங்களுக்கு தெரிந்த ஏதாவது சின்ன ஒரு அளவில சுய தொழிலையோ இல்லைன்னா ஒரு வியாபாரத்தையோ நீங்க தொடங்குங்க. நிச்சயமாக உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் வியாபாரமும் தொழிலும் அதிக அளவுல ஒரு உயர்வை ஏற்படுத்தி கொடுக்கும். இதனால உங்களுக்கு பண உயர்வானது நிச்சயமாக கிடைக்கும். பண வளர்ச்சி வர வேண்டும் அப்படின்னா நீங்க எத்தனை நாட்கள் உங்களுக்கு கீழே வேலை செய்து கொண்டு இருக்காம நீங்க தனியா ஒரு தொழிலையோ ஒரு கடையவோ வையுங்கள். நிச்சயமா இது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனா அந்த ஒரு தொழிலானது நீங்க செய்கின்ற தொழில் வியாபாரங்கள் உங்களுக்கு தெரிந்ததாக இருக்கணும். மற்ற ஆள் இல்லை அப்படின்னாலும் நீங்க இந்த ஒரு தொழிலை இறங்கி பண்ணணும். அந்த அளவுக்கு உங்களுக்கு தெரிந்த தொழிலாக இருந்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில உயர்வு பெற முடியும். எனவே இதனையும் நீங்க இந்த ஒரு நாள்ல பெறுங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றம் நடக்கும். வருமானம்